திருச்சிற்றம்பலம். உங்களுக்கு இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு முதல்ல உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. எல்லாத்துக்குமே இருக்கும்ல. இது என்ன கேள்வி அப்படின்னு நம்ம கேட்போம். எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா அதுக்கு யாரு எப்படி வினையாற்றுகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நம்ம காலையில எந்திரிக்கிறோம். பேருக்கு வந்துட்டு பூஜை அறைக்கு போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு விபூதியை பூசிக்கிட்டு கிளம்பிடுறோம். ஏதாச்சும் சிவாலயத்துக்கு போறோம். சிவாலயத்துக்கு போயிட்டோமே அங்க போய் கையெடுத்து திருநீரை பூசிட்டு போயிடுறோம். இது ஒரு வழக்கா நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா அது ஒரு தரப்பினர். இன்னும் சிலர் வந்துட்டு அமைதியாக உட்கார்ந்து பாடல் பாடுவாங்க அல்லது வேண்டுதல் வைப்பாங்க. இது ஒரு பிரிவினர். சில பேர் ஆத்மார்த்தமா வழிபடுவாங்க. எதையுமே சிவத்திடம் கேட்க மாட்டாங்க. எல்லாமே சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்ட்டு அவருடைய கையில கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இதுல எது உத்தமமானதாக இருக்கும் அப்படின்னா அடியேனால் சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்த தெளிவா சொல்ல முடியும். கடமைக்கு செய்கின்ற வழிபாட்டினால் எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். அப்ப எப்படிப்பட்ட வழிபாட்டிற்கு இறைவனை உணர வைக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நீச்சல் தெரிந்த மனிதன் நீருக்குள் போய் வருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். அவனுக்கு அந்த இடத்துல உயிர் பயம் தெரியாது. ஆனா நீச்சல் தெரியாத ஒரு மனிதன் தண்ணீருக்குள் குதித்து விடும் பொழுது மேலே வர வேண்டும் என்ற வேட்கை அவன் மனதிற்குள் வரும். அந்த சூழ்நிலையில நம்ம இருந்திருப்போமான்னு யோசிச்சு பாருங்க. நீச்சல் பழகும் போது ஆரம்ப கட்டத்துல அந்த ஒரு பரிதவிப்பு அப்படிங்கிறது அந்த மனிதனிடம் உண்டாயிருக்கும். எப்படியாச்சும் நம்ம உயிர் பொழைச்சிடணும் அப்படின்ட்டு. அந்த வேட்கை அவன் ஒரே ஒரு புள்ளியில் அவன் கவனத்தை குவித்திருப்பான். நான் வெளியே செல்ல வேண்டும் அப்படின்ட்டு. அதே போலதான் இறைவனை உணர வேண்டும் என்ற வேட்கையும் அவ்வாறானது. சாதாரணமான வழிபாடு கூடாது. எனக்கு இது ஒன்றுதான் வழி, இந்த வழியை விட்டால் அடியனுக்கு வேறு வழியே தெரியவில்லை அப்படின்ட்டு முழு மூச்சாக தன்னை ஆத்ம சமர்ப்பணம் செய்துவிட்டு தன்னை முழுமையாக ஒப்புவித்து விட்டு, ஐயா எனக்கு நீ ஒருவனே வழி, உன்னை விட்டால் என்னை கை தூக்கி விடுவதற்கு உலகத்தில் வேறு யாரும் கிடையாது, எனக்கு குருவும் நீவே இறைவனும் நீவே என்று சரணடைந்து இறைவனை மன்றாடி, எப்படி இறைவனை மன்றாடி வழிபட்டு கண்ணீர் சிந்தி வழிபட்டு ஆனந்த கூத்தாடி இறைவனை வேண்டிக் கொள்ளும் பொழுது இறைவன் உங்களை கை தூக்கி விடுவார். இதுல சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். அப்ப அந்த வேட்கையுடன் கூடிய அந்த பக்தி அப்படிங்கிறது உங்களை எப்பொழுதுமே கை தூக்கி விடுவதாகத்தான் இருக்கும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சிவாய நம.